நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதால் முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். இப்ப எல்லாரும் சேர்ந்து யாரும் அறியா நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத நன்றாய் தேடி வந்த நல்ல. எல்லாரும் என்னை தூக்கி வீசும்போது என் மேல் ரொம்ப இரக்கம் வைத்து அவருடைய அன்பின் கயிறுகளால் என்னை சேர்த்து தூக்கி எறியப்பட்ட என் மேல உங்க அன்பை வச்சு நீங்க சேர்த்து கொண்டதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறிய பாட்டை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. இப்ப எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி யாரும் அறியா நன்றாய் ஓ ஹalleluya நல்ல யாரும் அறியாத ஓ நன்றாய் தேடி வந்த திரும்ப யாரும் அறியாத என்னை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. யாரும் அறியாத தகப்பனே, நல்ல இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
1000 நாளை பார்க்கல உம்முடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. உங்க சமூகத்தில் கூடி வர இன்று காலையிலிருந்து உங்க வார்த்தைகளை கேட்க தியானிக்க எங்கள் எல்லார் மேலையும் நீர் கிருபையா இருந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையை முழுக்க முழுக்க உம்முடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் இங்கே தலைவராய் இரும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நன்றி அப்பா. நாங்கள் பாடல்களை பாட பாட அந்த வசனங்களை கேட்க கேட்க எங்களை அறியாமலே அந்த ஹீலிங் நடந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டாள். அற்புதம் நடந்தது. பக்கத்துல இருக்கிற யாருக்குமே தெரியல. உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, யாருக்குமே தெரியல. ஆனால் அந்த சகோதரிக்கு ஒரு விடுதலை உண்டானது அல்லவா? அப்படி இங்கே ஆராதனை ஏறெடுக்க ஏறெடுக்க பாடல்களை பாட பாட இந்த சத்தத்தை கேட்க கேட்க அப்படியே ஹீலிங், அப்படியே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கட்டும். பல வருடமாய் போராடுகிற போராட்டங்கள், பல மாதங்களாய் போராடுகிற போராட்டங்கள், வம்சாவளி நோய்கள், சாபங்கள் எல்லாம் இந்த சர்வீஸ்ல, இந்த ஹீலிங் ஆராதனையில சுகமாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. சரீர காயத்தை விட மனக்காயம் நிறைய அதிகம்ப்பா. ஆனா நான் நம்புறேன், அநேகருடைய மனக்காயங்களை இந்த ஆராதனையில நீர் ஆற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் அப்படி உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று இந்த மாலை வேளையிலே இந்த ஹீலிங் சர்வீஸ், சுகமளிக்கிற இந்த ஆராதனைக்கு திருச்சபையிலே வந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இந்த நிமிஷமும் அவர் அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய கண்களெல்லாம் இன்றைக்கு காணப்போகிறது. நான் நம்புகிறேன் நிறைய பேர் நீங்கள் பரிசோதித்து பார்க்கும்போது இதற்கு முன்பாக இருந்த நிறைய வியாதிகள் இனி காணப்படாமற் போகும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய நிறைய பேருடைய மன காயங்களை ஆண்டவர் மாற்றப்போகிறார். அவருடைய பிரசன்னம் நாம் கூட அறிய மாட்டோம். ஆனால் நம்மை தொடும். மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். ஆண்டவர் ரொம்ப பலத்த கோஷமா அப்படின்னு அல்ல, கர்த்தர் ரொம்ப மெதுவா சில நேரத்தில் நமக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்யும்போது பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம உணர்வோம், நமக்குள்ள அற்புதம் நடக்கிறத நம்ம உணர்வோம், நம்மோட ஆண்டவர் பேசுகிறத உணர்வோம். அதனால் நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் ஒருவர் கூட வெறுமையாய் போகவே மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எங்கெல்லாம் அற்புதத்தை ஜனங்களுக்கு நடத்தினாரோ அங்கெல்லாம் அநேக இடங்களில் வாசிக்கும் போது அந்த அற்புதம் யாருக்கு நடக்கப்பட்டதோ அவர்களுக்கு ரொம்ப முயற்சி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் வேதத்திலே ஆண்டவர் ரொம்ப பிடிச்சவங்களை ஆண்டவர் நம்பி பொறுப்புகளை கொடுத்து வசதிகளை கொடுத்து இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நீங்கள் வேதத்தில் தேடி பார்ப்பீர்களே, ஆனால் அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் என்ன இருந்துச்சுன்னா, எப்படியாவது நான் இதிலிருந்து விடுதலை பெறணும், எப்படியாவது நான் இதிலிருந்து சுகம் அடையணும் அப்படின்ற ஒரு பெரிய வைராக்கியம், ஒரு பெரிய
தேடல், ஒரு பெரிய வாஞ்சை அவர்களுக்குள்ளே இருந்ததை நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். பைபிளில் எல்லா இடங்களிலையும் நம்ம ஆண்டவர் யாரையும் ஆசீர்வதித்தார் என்றால் அந்த விருப்பம், அந்த வாஞ்ச, அந்த முயற்சி, ஏதாவது ஒரு பார்ட் நம்ம சைடில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் போறாரு, போய் பார்க்குறாரு, பார்த்தோன்னு சொல்றாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்போ விருப்பம் இல்லாமலாம் அந்த இடத்துல ஆண்டவருக்கு அது தெரியும். ஆனா கூட ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, அவனுடைய வாயினால அறிக்கை செய்யறதுக்கு கர்த்தர் விரும்புறாரு. ஆமா ஆண்டவரே, நான் சொஸ்தமாகிறதுக்கு விரும்புகிறேன். உடனே அந்த இடத்துல அற்புதம் நடக்குது. அப்போ ஆண்டவர் யார் பட்சத்திலே இருக்கிறார் என்றால், காரணங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை காரணம் காமிச்சு, எனக்கு இப்படி அமைஞ்சிருச்சு, எனக்கு இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலையை காரணம் காமிச்சு உட்கார்றவங்களுக்கு ஆண்டவர் உதவியே செய்ய முடியாது. உதவியே செய்ய முடியாது. ஆண்டவர் அவங்க பட்சத்தில் கத்த தூரமா நிற்பார். எப்பவுமே ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலைகள் சாதகமா இருக்கோ இல்லையோ, ஆனா முயற்சி எடுத்து வாஞ்சையா தேடி போய் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் கண்டிப்பா கை கொடுப்பார். அப்போ நீங்க நம்மவும் நம்முடைய பிள்ளைகளும் எதற்காக ரொம்ப ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சூழ்நிலைகள் வேண்டும் என்றால் எப்படி வேண்டாமானாலும் அமையலாம். நம்முடைய பின்னணிகள், நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கை, இல்லை நம்ம எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் நமக்குள்ள அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்போ ஆண்டவர் அவரை டிஸ்டர்ப் பண்றத, அவரை நோக்கி கூப்பிடுகிறத, அவரை ஓயாம நீங்க தொந்தரவு பண்றத ஆண்டவர் விரும்புறாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாய் விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, நீங்க ஆண்டவரை நம்புறீங்கன்றதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா, ஆண்டவரை தொந்தரவு பண்றது. இப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல நம்ம வெளியே அவங்கள கூட்டிட்டு போகும்போது ஏதாவது ஒரு சாக்லேட் கேட்குறான்னு வைங்களேன். ஒரு டைம் சாக்லேட் கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம சொல்கிறோம், இல்லை சாக்லேட் வாங்கியெல்லாம் தர முடியாது, எங்கிட்ட காசு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி, நம்முடைய பிள்ளைங்க நம்மகிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க சரி அமைதியாக விட்டுருவாங்க. ஆனால் பேக்கெட்டில் காசு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதான் அவ்வளோ இருக்குல்ல, இதான் இவ்வளோ இருக்குல்ல, வாங்கி கொடுக்கலாம்ல. அப்போது நீங்கள் அந்த பொருளை வாங்கி கொடுக்குற வரைக்கும் சில பிள்ளைங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அப்படி தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது சிலது நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும், நம்மகிட்ட அதுக்குரிய பவர் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம். அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம், நம்ம உயராமல் இருப்பதற்கு காரணம், நிறைய நேரத்தில் நம்ம இன்னும் ஆண்டவரை நிறைய பேர் தொந்தரவு பண்ணலன்னு அர்த்தம். இந்த பரிசுத்தவான்களுடைய நீங்க பாருங்க, அவங்க சும்மா இருந்தவங்களுடைய லிஸ்ட்டும் நீங்க காரணம் காட்டி சும்மா இருக்காம கிரியை செய்தவர்களுடைய லிஸ்டையும் எடுத்து பாருங்க. யாக்கோபை குறித்து நம்ம பாடுறோம், வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமா உம்மால் அன்றி இது அப்படின்னா, வெறும் கோலும் கையுமா போனவன கர்த்தர் பல பரிவாரங்களுக்கு கர்த்தர் தகப்பனா மாத்தினார். கவனிங்க, இந்த பல பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற்றப்பட்ட இந்த யாக்கோபு சும்மா இருந்தானா? நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சாச்சு, இன்னொரு பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சாச்சு, 10 முறை சம்பளத்தை ஏமாற்றி பார்த்தியாச்சு. ஆனா எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இது ஒன்றுமே காரணம் காமிக்காம அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறான், இந்த வீட்டுக்குள்ள நான் வந்தது மாதிரி வெறுங்கையா நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கிறான். பாருங்களேன்,
14 வருஷத்தை அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணது மாதிரி வேஸ்ட் பண்ணாலும் அவனுடைய மனசு இந்த இடத்தை விட்டு நான் எதையாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு போகணுன்றதுக்காக முயற்சி எடுத்து கடைசியில் தன்னுடைய மாமனாரோட ஒரு காரியத்தை ஒரு டீல் பண்ணி அதில் ஜோம் பண்ணி அதில் ஞானமாக பொழைச்சி அதில் ஹார்டு ஒர்க் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு மாடுகளோட நிறைய பண்ணையோடு கூட அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து போறான். அவனுடைய ஆடு மாடுகளை பிரித்தெடுத்து அவன் போகும்போது லாபானுடைய பாதி காலி ஆயிடுச்சு. அதனாலதான் அவனுக்கு அந்த எரிச்சல் தாங்க முடியாம திரும்ப அவனுடைய மருமகனை தொடர்ந்து போறான். உன்னை நான் பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, காரணம் காமிக்காதீங்க, காரணம் சொல்லாதீங்க. சாக்கு போக்கு மட்டும் ஆண்டவருக்கு எப்பவுமே பிடிக்காது, எப்பவுமே பிடிக்காது. அப்ப பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே சாக்கு போக்கு சொன்னவங்க யாருமே நல்லா இல்ல. லோத்து சாக்கு போக்கு சொன்னான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த இடத்தை விட்டு ஓடி நான் காண்பிக்கிற இடத்துக்கு போயிரு, இந்த தேசம் அழிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்றான். உடனே அவன் என்ன பண்றான்னா, ஏற்கனவே சோம்பேறி ஆயிட்டான். ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் சுறுசுறுப்பா இருந்தான். நிறைய பேருக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குது, நல்ல உற்சாகமா இருக்கிறவங்களோட சேர்ந்தா ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. ஆனா அந்த உற்சாகம் இல்லாதவங்க போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இவங்க திரும்பவும் டல் ஆயிடுவாங்க. இவங்களை எப்பவுமே ஒருத்தர் பின்னாடி உட்கார்ந்து அதான் தோசைக்கல்ல புரட்டி போட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே உந்தி தள்ளிட்டே இருக்கணும், ஸ்க்ரூ கொடுத்துட்டே இருக்கணும், இன்ஜெக்ஷன் போட்டுட்டே இருக்கணும், அப்படியே புஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், அதான் எங்க ஊர்ல சவுத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த பழம் பழுக்க வைக்கிறது பாருங்களேன், இந்த 2 வெரைட்டி இருக்குது. இந்த மாம்பழத்தை நம்முடைய கையில புடுங்கி அதை பழுக்க வைக்கலாம், அது பழுக்கும். கொஞ்ச நாள் ஆகும்போது அது பழுத்துரும். ஆனா இன்னொன்னு மேலேருந்து கீழே விழும் பாருங்களேன், விழுந்து அடிபட்ட உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்தினுடைய காயத்து நிமித்தமா பழுக்கும். அதான் தள்ளி தள்ளி பழுக்க வச்சா அது பழமாகாது, தானா பழுக்கிறது தான் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிலருக்கு என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒருத்தர் அவங்கள அப்படியே மோட்டிவேட் பண்ணிட்டே, அப்படியே புஷ் பண்ணிட்டே, செய் நீ அப்படியே சாதிக்கணும். ஒரு மீட்டிங் வந்தோன்னா பூஸ்ட் ஆயிடுவாங்க, ஒரு இது பண்ணோன்னா அப்படி பூஸ்ட் ஆயிடும், அப்புறம் அப்படியே டல் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. ஒரு காலகட்டம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் ஆபிரகாம் மாதிரி நம்மளை புஷ் பண்றதற்கு கர்த்தர் வைப்பார். ஆனா உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. அப்போ உங்களுக்குள்ளதான் அந்த வைராக்கியம் வரணும், உங்களுக்குள்ளதான் அந்த ஸ்பீடு வரணும். என்னை யாருமே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, உங்களை இனி யாருமே அப்படி புஷ் பண்ணறதுனால தான் நான் ஜெபம் பண்ணுவேன், நான் அப்பதான் வைராக்கியமா இருப்பேன். பாருங்க, சிலர் அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. சோர்ந்து போய் யாருக்காவது ஒருத்தர் ஃபோன் பண்ண உடனே அப்படியே 2 வார்த்தை பலப்படுற மாதிரி சொன்ன உடனே, சரி பாஸ்டர், நாளைக்கு நான் இங்கே வரணுமா, ஏதாவது பண்ணணுமா. நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். எனக்கு ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு அடிக்கடி அவர் இந்த மாதிரி ரொம்ப சோர்ந்து போவார். கண்டினியூவாக ஒரு 6-7 நாள் ஃபோனு இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான், இவருக்கு என்னாச்சு, ஏதோ டல் ஆகிட்டார் அப்படின்னு. அப்போ ஒரு 7 நாள் அப்படி பார்ப்பேன், ஃபோன் கால் வரல அப்படின்னா நான் ஃபோன் பண்ணி பிரதர் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவருடைய குரலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஈன குரல் மாதிரி, சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர் சொன்ன உடனே நம்ம கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான், ஆளு இன்னைக்கு பேட்டரி சார்ஜோட இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். உடனே அப்படியே பிரதர், என்ன பிரதர் டல்லா பேசுறீங்க, அட போங்க பாஸ்டர், ஓ ரைட்டு. அப்போ 2 வார்த்தை, என்ன இப்படி பிரச்சனையா, அட ஏன் பிரதர், நீங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளு, கர்த்தர் எப்படி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை எவ்வளோ நம்புறாரு, நீங்க எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண ஆளு, இப்படி சோர்ந்து போய் உட்காரலாமா, அட தூசியை உதறிட்டு எந்திரிங்க பிரதர் போங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகும் பாருங்களேன். அப்படியே ஆமா பாஸ்டர் நான் வரட்டுமா, சாயந்தரம் வரட்டுமா, போலாமா, ஏதாவது பண்ணணுமா, என்ன ஏதாவது வேலை இருக்கா, அப்படி உற்சாகமாயிருவார். அப்போ எத்தனை நாள் உங்க கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
எத்தனை நாள் உங்க கூட. அதான் தாவீது சொல்லும் போது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். அப்போ சில நேரத்தில் உங்களோடு கூட எவ்வளவு பெரியவங்க இருந்தாலும், எவ்வளவு நல்லவங்க இருந்தாலும், எவ்வளவு கவுன்சிலிங் கொடுக்கறவங்க இருந்தாலும் உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணவே முடியாது. நீங்க தான் உங்களை பூஸ்ட் பண்ணணும், நீங்க தான் உங்களை எழும்ப பண்ணணும். யார் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை தட்டி எழுப்புறதற்கு கத்துக்கொண்டாங்களோ அவங்க இந்த பூமியில பெரிய அத்தியாயத்தை பண்ணி முடிப்பாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அது ஒரு பெரிய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தன்னை தட்டி கொடுக்கிற, தன்னை பலப்படுத்துகிற, தனக்குத்தானே பேசி கொள்ளுகிற, தன்னை உருவாக்குகிற சக்தியை நீங்க கர்த்தரிடத்துல வாங்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் தலைவன் தலைவியினுடைய அழகு. அப்போ ஆண்டவர் வந்து அவரை பார்த்து சொல்ற, நீ வந்து அந்த போ அப்படின்ற. போனா இவன் என்ன சொல்றான் தெரியுமா, அவ்வளவு தூரம் போகிறதுக்கு என்னால முடியாது. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து சோம்பேறித்தனம் வந்துருச்சு. போறதற்கு உற்சாகப்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லை. அந்த சோம்பேறித்தனமே அவனுடைய குடும்ப அழிவுக்கு காரணமாயிருச்சுல்ல. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில மிராக்கிள் பண்ணணும், அற்புதம் செய்யணும், உங்களை வளர்த்தணும் அப்படின்னு சொன்னா உங்களிடத்திலிருந்து ஆண்டவர் நிறைய எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சிலர் சொல்லுவாங்க, கொடுக்கிற ஆண்டவர் கூரையை பிரிச்சு, கேட்கல சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, நிறைய பேர் அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கூரையை வந்து அவர் பிரிக்க மாட்டாரு. கூரையை யார் தான் பிரிக்கணும்? கேட்கல, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, கூரையை பிரிச்சு இறக்குனாதான் அற்புதமே நடக்கும். சப்பானிய வெளியில கட்டில வச்சிருந்தா சப்பானியா தான் இருப்பாங்க. ஆமா, நமக்கு நிறைய பேருக்கு நமக்கு அதான் உடம்பு நோகவே கூடாது, மேல நோகவே கூடாது, சட்டை அழுக்காகவே கூடாது, காலு சேத்துல படவே கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே வேர்க்காம இருந்து அவ்வளவுதான், அப்படி போகணும். இல்ல 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 இல்ல, ஒரு காலம் அது வரும், ஒரு காலம் வரும். நீங்க அமைதியா அந்த மாதிரி உட்கார்ந்து கீழே இறங்காம வெறும் புத்தியை மட்டும் செயல்படுத்தி நீங்க முன்னேறக்கூடிய ஒரு காலம் வரும். அது வளர்ச்சியினுடைய பெரிய படி. அது அடுத்த லெவல். அதுக்கு நம்ம போக முடியாது, அது ரொம்ப தூரம் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து சட்டையை அழுக்கு பண்ணினாதான் முன்னேற முடியும், வேர்வை சிந்தினாதான் முன்னேற முடியும், நாத்தம் அடிச்சாதான் வாசனை கொடுக்க முடியும். ஆமேன்னு கேட்கவே இல்லையே. நிறைய பேருக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எதுவுமே நான் இன்றைக்கு வந்து இங்கே வாலிபர் இந்த வாலிபர் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது, நடத்த முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றைக்கு சாயந்தரம் வந்து இங்கே சர்ச்சு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த இடம் குப்பை மாதிரி, அப்படியே ரொம்ப குப்பை மாதிரி இருந்துச்சு, வேலையெல்லாம் நடந்துச்சு. அப்போது சாயந்தரம் வந்து ஒரு வாய்ஸ் எஸ்எம்எஸ் போட்டேன், இந்த மாதிரி வாலிப தம்பிங்க யாராவது ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, சாயந்தரம் கொஞ்சம் வேலை இருக்குது பண்ணலாம் அப்படின்னு. உடனே புஜபல பராக்கிரமசாலிகள் ஒரு 15 பேர் வந்துட்டாங்க. வந்து அப்படியே ஒரு மணி நேரத்துக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா அப்படியே அழகா கிளீன் பண்ணிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இவ்வளோ அழகா ஒர்க் பண்ணி இவ்வளோ அழகா கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனா இது இப்போ, ஆனா 2005 2005 ஃபர்ஸ்ட் சர்ச்சை ஆரம்பிக்கும் போது காலையில் கீழே வீட்டில் வச்சு ப்ரேயர் நடக்கும், மாலையில் மொட்டை மாடியில் வச்சு ப்ரேயர் நடக்கும். மொட்டை மாடியில் ஒரு 70 பேர் பக்கத்தில் வருவாங்க, அதில் ஒரு 50 பேர் வயசானவங்க வருவாங்க. அந்த 50 பேருக்கும் சேரை நான் ஒரு ஆளாக தூக்கி தலையில் வச்சு சுமந்து கொண்டு போய் நானே தொடச்சி, நானே டேபிள் போட்டு, நானே லைட்டு கட்டி, நானே மைக் ஆன் பண்ணி, திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேர்த்துரும். திருப்பி போய் திருப்பி ஒரு டைம் மோகம் கழுவி திருப்பி ரெடியாகி, நான் தான் பாஸ்டரு, நான் தான் யூத்து, நான் தான் வேலை செய்கிறவன். முடிச்சதுக்கு பிறகு அத்தனை பேர் ஜெபம் முடிச்சுட்டு போயிடுவாங்க, நானே மொத்தத்தையும் கீழே இருக்குவேன் 2005. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் முயற்சி எடுக்கிறதை ஆண்டவர் வந்து விரும்புகிறார். ஆமென். சும்மா நான் வந்து உட்கார்ந்த உடனே அப்படி நடக்கும் அப்படி இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, முழு இருதயத்தோடு எனக்கு ஒரு அற்புதம் வேணும் ஆண்டவரே, நான் பயன்படணும் ஆண்டவரே,
எனக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்புகளை கூட நான் தவறவே விட்டுறக்கூடாது ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்படியே கைகளை மேல உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி. வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய பிரயாசத்தை, என்னுடைய முயற்சியை வாய்க்க பண்ணுகிற நல்ல கர்த்தர் அவர். ஆமென். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். அதனால ஆண்டவர் எந்த அற்புதத்தை நமக்கு செய்யும் போதும் முதல்ல நம்மளை ரட்சிக்கிறதுக்கு, நம்மளை தொடுவதற்கு சில நேரங்களிலே அவரே வாலண்டியரா வந்து நம்ம கேட்காம நமக்கு நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆனா ஒரு காலகட்டம் முடியும் போது அவர் அற்புதத்தை செய்வார், நம்முடைய திராணிக்கு மிஞ்சி அற்புதத்தை செய்வார். ஆனா நம்ம அதுல உற்சாகமா இருக்கணும், நம்ம அதை விரும்பணும், நம்ம அதுல பாடுபடணும், நம்முடைய கையும் அதோட இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சில பொருள் கஷ்டப்பட்டு நம்ம வாங்கிட்டோம்னா அதனுடைய மதிப்பு வந்து நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் இலவசமாக நமக்கு கிடைக்கும் போது சில நேரத்தில் அதனுடைய மதிப்பு வந்து நமக்கு பெருசாக தெரியாது. அதனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார், ஆண்டவர் உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே, எவரையும் எவரையும் யாரையும். ஆனா ஆண்டவரே, நான் நம்புறேன், அதுல நான் வந்து சுற்றி இருக்கிற காரணத்தை காமிச்சு நான் என்னையே ஒடுக்கிட்டு நான் அமைதியா இராதபடிக்கு, நான் களத்துல இறங்குவதற்கு, நான் உமக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு, நான் முயற்சி எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு நீங்க கேளுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு கால் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கான உதவிகளை எல்லாவற்றையும் கர்த்தரே உங்களுக்காக திறந்து தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் வந்து சும்மா இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சும்மா இருக்கிறவங்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, சும்மா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யவே முடியாது, உதவி செய்யவே முடியாது. யோசேப்பு அந்நிய நாட்டில் போய் சும்மா இருந்திருந்தான்னா சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் நீங்க அடிக்கடி சொல்லணும்ல, எனக்கு மூட் ஆஃப், என்னது அது என்ன மூடுன்னே தெரில. இல்லை, அந்த மூடு வந்து ஏதோ வந்து 2 மாசத்துக்கு ஒரு டைம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்களேன். இந்த போர் அடிக்குது, மூட் ஆஃபாக இருக்குது, இரிட்டேட்டாக இருக்குது, இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு பர்ஃபெக்டான ஆட்கள் கிடையாதுன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க சரியான ஆள் அல்ல. அது எப்படி என்ன அது மூட் ஆஃப்? ஒரு ஏதாவது ஒரு டைம் வந்து ஒரு வெறுமையா அப்படி அது வராம இல்ல, கண்டிப்பா வரும். ஆனா எப்பாவது ஒரு டைம் வர்றது சகஜம், அது எல்லாருக்குமே வரும். எலியாவுக்கே வந்துச்சாமா, அப்புறம் நமக்கு என்ன வராதா? அவரே சோர்ந்து போய் படுத்திருந்தாராமா, அப்ப நமக்கு சோறு வராதா? கண்டிப்பா வரும். ஆனா இந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு தனியா ஸ்பெஷலா தண்ணி தெளிச்சு ஜோம் பண்ணு. உண்மையா அப்படிதான்.
இல்லை, எனக்கு வந்து என்னுடைய சின்ன பையன் இருக்கான் பாருங்களேன், காலையிலேருந்து 5 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடுவான். 5 மணி நேரம் கிரிக்கெட் விளையாண்டு அப்போ தான் பேட்டை பிடிச்சி பால் அடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த நிமிஷம் போர் அடிக்குது பேடி, டே என்னடா பேசிட்டு அந்த கிரிக்கெட்ல அந்த பேட்டை வச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அது அடுத்த நிமிஷத்துல போர் அடிக்குதாமா. இது என்ன மனப்பாடமா கத்துக்கிட்டீங்களா? நிறைய பேர் மனப்பாடமாவே ஆக்கிட்டாங்க. போர் அடிக்குது, டயர்டா இருக்குது. அத என்ன டயர்டா இருக்குன்னு தெரியல, அது எப்படி டயர்டா இருக்கும்னே தெரியல. அப்ப யோசேப்பு வந்து டயர்டா போய் படுத்திருந்தான் அப்படின்னு சொன்னா அவனை கட்டி தூக்கி வந்து அனுப்பியிருப்பாங்க கறிக்கடைக்கு, உண்மைதானே? ஆனா அவன் அந்த இடத்துல போய் எந்த காரணம், இத்தனைக்கும் அவன் வந்து தவற விட்ட குடும்பம் வந்து அவனுடைய அப்பாவுக்கு அவன் ரொம்ப செல்ல பிள்ளை. அவனுடைய தகப்பனார் எல்லாரை விட ஸ்பெஷலா அவனுக்கு பலவர்ண அங்கி போட்டு போட்டு அழகு பார்த்து அவ்வளவு சொகுசா வாழ்ந்தவன் தனக்கு பிடிக்காத, தனக்கு பிரியம் இல்லாத, தனக்கு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ரொம்ப ஆக்டிவா அந்த இடத்துல முழு இருதயத்தோட இருந்ததுனால ஆண்டவர் அந்த பட்டணத்திலேயே அவனை ஆசீர்வச்சாரா? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் வந்து என்னையோ என் சூழ்நிலையோ என்ன பண்ண மாட்டேன்? காரணம் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நான் என்னையோ என் சூழ்நிலையோ காரணம் காண்பிக்க மாட்டேன். சிலருக்கு எல்லாமே, சிலருக்கு மனைவியே ப்ராப்ளம் இல்லை. சில நீ இப்படி இருக்கிறதுக்கு என்ன பிரதர் காரணம்? வீட்டில் ஒருத்தி இருக்கால, அவள் தான் பாஸ்டர் காரணம். அவள் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருக்க மாட்டேன் பாஸ்டர், அவள் இருக்கிற வரைக்கும் நான் முன்னேற மாட்டேன் பாஸ்டர், அவள் இருக்கிற வரைக்கும் என்னத்துக்கு பாஸ்டர், என்னத்துக்கு பாஸ்டர், அதெல்லாம் பிசாஸ் பாஸ்டர் அப்படின்னு. சில சிஸ்டர்ஸ் கேட்டா, ஐயோ அந்த ஆளை வச்சுட்டு என்ன பாஸ்டர் பண்றது, அவன் குடிகாரன், அவன் மோசமானவன், அவன் எதுக்கு நான் பாடுபடுறேன், எதுக்கு நான் ஜெபம் பண்றேன்? ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்றை பிடிச்சிக்கிறது. நான் நினைக்கிறேன் சாதிக்கிறவங்க, சைன் பண்ணவங்க, வெற்றி அடைஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே நல்லா இருந்துதான் ஜெயிச்சாங்களா? தலையாவது ஆட்டுங்க, கேட்கல, சத்தமா கேட்கல. அவங்களுக்கு உங்களுக்காவது கிட்டத்தட்ட ஒரு 60% சரியா இருக்குது. ஆனா சாதிச்ச சாதனையாளர்களுக்கு 90% நல்லா இல்ல. அதுல இருந்தும், அவ்வளவு சூழ்நிலை இருந்தும் அவங்க வந்து கர்த்தரை பிடிச்சு ஜெபம் பண்ணி முயற்சி எடுத்து இது எல்லாம் பார்க்காம நான் ஜெயிச்சிடணுன்ற ஒரே வாஞ்சையோட முன்னேறினதுனால இன்று நிறைய பேர் நமக்கு முன்பாக சாட்சியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நான் இனி இந்த நொண்டிச்சாக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். நொண்டிச்சாக்குன்னா என்ன நினைக்கிறீங்க? நொண்டிச்சாக்குனா என்னன்னா, இந்த கல்லை தூக்கி நாயை அடிச்சா அதுக்கு காதுல பட்டாலும், வாயில பட்டாலும், மூக்குல பட்டாலும் காலை மட்டும் அப்படியே தூக்குமாம். அதுக்கு அதெல்லாம் பலவீனம். அதுக்கு பேர் தான் நொண்டிச்சாக்கு. என்ன நடந்தாலும் நான் வரமாட்டேன், நான் பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் என்னத்துக்கு பாடுபடுறேன், நான் என்னத்துக்கு செய்கிறேன், நான் என்னத்துக்கு சம்பாதிக்கிறேன்? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் எனக்காக நிறைவேற்றும். ஹல்லேலூயா. எல்லாரும் பக்கத்தில் ஒரு கரத்தை பிடிச்சி ஐயாவுடைய கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெபம் பண்ண போகிறோம்னா, ஆண்டவரே இந்த சிஸ்டருக்கு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, இந்த பிரதருக்கு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. 38 வருஷமா வியாதியாக இருந்த ஒரு மனுஷன், அவனை கொண்டு போய் குளத்துல விடுறதுக்கு யாருமே இல்லைன்னா கூட அவைலபிளா இருந்தானா இந்த குணம் என் கையை பிடிச்சிருக்கிற சிஸ்டருக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆனா உண்மையிலே அந்த வியாதியா இருந்த ஒரு மனுஷனை மாதிரி மட்டும் நீங்க இருந்திருந்தீங்கன்னு வைங்களேன், ஐயாவை வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்கணும். நாங்க தெரியுமா, நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? பாஸ்டர், அந்த ஜோசப் ஆல்ரின் ஐயாவை கொஞ்சம் எங்க வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து ஒரு காலடி மட்டும் எடுத்து அப்படியே வச்சுட்டு என் தலை மேல ஒரு கையை வச்சுட்டு அப்படியே ஜெபம் பண்ணி போனா போதும். ஏன்னா நான் வர்றதுக்கு முடியாது ஐயா, எனக்கு ரொம்ப இத்தனை வருஷமா படுத்த படுக்கையா இருக்கேன், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு கூட யாருமே இல்லை. நம்ம லெட்டர் எழுதி அனுப்பியிருப்போம், நிறைய பேர் இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தர் சொல்லி அனுப்பியிருப்போம். ஆனா அந்த மனுஷன்
தனக்கு யாருமே இல்லைன்னாலும் தனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக உருண்டு போனானோ, பிறண்டு போனானோ, கவுந்து போனானோ. ஆனா என்னன்னா, பெதஸ்தா குளத்தின் அருகே அங்க போயும் குளத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு. இப்ப அங்க இருந்து கொண்டு போய் அவனை விடுறதுக்கு, கலக்கும் போது கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. ஆனா கூட அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு இங்க இருந்து பார்க்கும் போதே தெரியும், நமக்கு முன்னாடி அவங்க போய் குதிச்சிருவாங்க, நமக்கு முன்னாடி அவனை போய் கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா, குளத்துக்கு கரையில போய் நின்று பார்த்துட்டு உட்காந்துருப்போம். அவனுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தாத்தா வந்துட்டாங்க, மனைவி வந்துட்டாங்க, லவ்வர் வந்துட்டாங்க, ஃப்ரெண்டு வந்துட்டான், கொண்டு போய் போட்டுருவோம். நம்ம இங்கே உட்காந்து பார்த்துட்டான் அமைதியா. நமக்கு தான் யாரும் இல்லைல்ல, பாரு நமக்கு முன்னாடி போய் அவன் ஜெயிச்சிருவான், அவன் விழுந்து, நம்ம அப்படி தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஒருவேளை கால் தடிக்க அவன் விழுந்து நம்ம முன்னாடி போயிட்டோம்னா, அப்படி நினைச்சு முயற்சி எடுத்துக்கிறான் பாருங்க. அதனால தான் அந்த ஒரே ஒரு நபருக்காக அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கர்த்தரே வந்துட்டான். ஆமென். நீங்க முயற்சி எடுத்தது எல்லாமே தோற்று போனாலும், நீங்க செஞ்சது எல்லாமே தோற்று போனாலும், இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் அப்படி கிடையவே கிடையாது பாஸ்டர், நீங்க சொல்றது மாதிரி கிடையாது, நான் அவ்வளவு சுறுசுறுப்பு பாஸ்டர், முன்னேறணும்ன்ற ஆசை எனக்குள்ள நிறைய இருக்கு பாஸ்டர், நான் அதுக்காக எத்தனையோ பாடுபட்டுட்டேன், ஆனா 7 வருஷமா 8 வருஷமா அதே தான் பாஸ்டர் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் ரெஸ்ட் எடுக்கல பாஸ்டர், நான் பெருசா தூங்குனது இல்லை பாஸ்டர், ஆனா எனக்கு எதுவுமே கைகூடி வரலன்னு நீங்க வெறுமையா இருக்கிறீங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க முயற்சியை கனம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். கண்டிப்பா உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஒரு நாள் அவரே தேடி வருவார். ஒரு நாள் அவருடைய கரம் உங்க மேல வைக்கப்படும். அன்றைக்கு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடி நம்ம அவங்களுடைய கரங்களை கொடுக்க போகிறோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்வதில்லை, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லை, வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை எனக்காக தருபவர், எனக்கு ஏமாற்றமே இல்லை. ஆமென். எல்லாரும் ரொம்ப உற்சாகமா கைகளை தட்டி, நான் நம்புறேன் நம்முடைய விதைகளை அங்கீகரிக்கிற கர்த்தர் இருக்கிறார், நம்முடைய பிரயாசங்களை அங்கீகரிக்கிற கர்த்தர் இருக்கிறார், நம்முடைய முழங்கால்களை கணக்கில் வைக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நம்முடைய கண்ணீரை பத்திரமாய் வைத்திருக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை.